பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இந்த பேரூராட்சியிலே உறுப்பினர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். 3.5 ஆண்டு காலத்திலே நாங்கள் பொறுப்பேற்று இந்த பேரூராட்சியிலே பொறுப்பேற்று 3.5 ஆண்டு காலத்திலே இந்த பகுதியில் இந்த நீங்கள் வாழக்கூடிய இந்த 3வது வார்டு பகுதியிலே சக்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 3 ட்ரைனேஜுமே 40 லட்சம் மதிப்பில் புனரமைத்து தரப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஜோதிவரம் டு கஸ்தூர்பாளையம் ரோடு கிட்டத்தட்ட ரொம்ப, அதாவது இந்த மேம்பாலம் கட்டுறதுனால இந்த பகுதி ரோடு ரொம்ப மோசமாகி ஒரு தடவை இங்கே ஒரு சாலை மறியல் கூட ஒரு 10 பேர் பண்ணாங்க. நானே நேரடியாக வந்து அட்டன் பண்ணேன். அப்போது இதுக்குன்னு தனியாக சென்னை போய் ஸ்பெஷல் ஃபண்டு இதுக்குன்னு தனியாக நிதி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த சாலை புனரமைத்து போட்டு தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அமிர்த் ஸ்கீம் கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ப்ளூ பைப்பில் இப்போ உங்களுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த லாஸ்ட் டைம் 3வது நாள் வந்துருச்சு, நல்ல தண்ணி உங்களுக்கு 3வது நாள் வந்துருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மிக விரைவாக, அதாவது முதல்ல 5 நாள் 6வது நாள் தண்ணி வந்துட்டு இருந்தது, இப்போ 3வது நாள் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து 6 நாள் கொடுக்கும்போது 2.5 மணி நேரம் தான் கொடுத்தோம், இப்போ 3 நாள் கொடுக்கும்போது 2.5 மணி நேரம் தான் கொடுக்குறோம். இது மிக விரைவில் குறுகிய நாட்களை குறைத்து உங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்வோம். நாங்கள் பொறுப்பேற்று இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பேரூராட்சியாக நாங்கள் பொறுப்பேற்ற போது இந்த பகுதியிலே 6 நாளைக்கு ஒருக்க தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த கஸ்தூர்பாளையம் டு பெருநாயக்கம்பாளையம் சாலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கங்குவார் வீதி, அது 13வது வார்டு, யூனியன் டேங்க் பகுதி, LMW பிரிவில் இருக்கக்கூடிய GKD நகர், காமராஜ் நகர், திருவிக நகர் போன்ற நகர்களில் 10 நாள் 11 நாளைக்கு ஒரு தண்ணி வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை கேட்டு பெற்று இந்த பகுதியில் KK நகர், குப்பிச்சியோட 2லேயே 3 லட்சம் ரூபா 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி கட்டியிருக்கோம். அந்த தொட்டியில் 30 HP மோட்டர்கள் பதித்து ஒவ்வொரு டேங்குக்கும் மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகளுக்கு மேலே ஏற்றி, அதே மாதிரி சக்தி நகரில் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டியிருக்கிறோம். இந்த இருக்கக்கூடிய அந்த 5 நீர்த்தேக்க தொட்டிகளிலுமே 30 HP மோட்டர் போட்டு தண்ணியை மேலே ஏற்றி அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 4வது நாள் நல்ல தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 11 நாள் வந்துட்டு இருந்த தண்ணியை 4வது நாள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது உள்ள மட்டிலுமே நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம் என்ற இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த ஜோதிவரம் பகுதியிலேயே இந்த என்ட்ரன்ஸில் குப்பை போட்டு இருந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த என்ட்ரன்ஸில் குப்பை போட்டு இந்த முகப்பு பகுதியே ஒரு அசுத்தமான சூழ்நிலை இருந்தது. இதை நாங்கள் பொறுப்பேற்ற உடனே அதற்கு மாற்று இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்த மாற்றி இப்போ உங்கள் பகுதி வந்து சுத்தமாகிடுச்சு. அடுத்தது இப்போ பொங்கலுக்காக எல்லா 1வது வார்டிலிருந்து புல் வெட்டிட்டு வந்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்துடுவாங்க. இந்த வாரத்தில் இங்கே வந்தாங்கன்னா இந்த பகுதி பூராமே சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையும் புல் வெட்டி இந்த பகுதியை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோக இந்த அதே மாதிரி இந்த அம்ருத்துக்காக தோண்டி இருக்கிற அசோக்கடை வீதியிலுடைய காங்கிரீட் ரோடு இந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே மிக விரைவில் பேட்ச் ஒர்க் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு காலையில் சக்தி நகர், பிருந்தாவன் நகர், என்ன செல்வம் தோட்டம், இந்த 3 பகுதிக்குண்டான சாலைகளை கிட்டத்தட்ட 46 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அநேகமாக ஒரு 2-3 நாட்களில் அந்த அனுமதி வந்துவிடும். இந்த ஜனவரி மாதம் கடைசிக்குள்ள இந்த பகுதியினுடைய ரோடுகள்லாம் புனரமைத்து தந்துவிடப்படும். அதே மாதிரி அம்மாசை கவுண்டர் வீதியில் என்ட்ரன்ஸில் ட்ரைனேஜோடு உடஞ்சி காங்கிரீட் ரோடு உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கும் கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு கொடுத்து ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னொரு 4-5 நாளில் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வரக்கூடிய ஜனவரி மாத இறுதிக்குள்ளார இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே நிறைவு பெற்றிருக்கும். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் முதல்ல சொல்லல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்ககிட்டலாம் நீங்கள் திமுக போட்டு போடுன்னு கேளுங்க. எப்படி கேட்பீங்க? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கேளுங்க. பாங்க, நாங்கள் பொறுப்புக்கு வந்தோம், இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், நீங்கள் அதனால் வாக்களிங்க. வாக்களிச்சிங்கன்னா இன்னும் மேலும் பல நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்து கொடுக்கும். இந்த பேரூராட்சி இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி பணிகளும் செய்து கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் உரிமையோடு ஓட்டு கேளுங்க. நீங்கள் 750 ஓட்டு பதிவாகுதுன்னா 500 ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாங்கி தரணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதியில், இந்த வார்டு நம்பர் 2வது பகுதியில் இந்த நேரத்தில் நான் இப்போ வரும்போது இது யோசித்தேன். பிருந்தாவன் நகர், சக்தி நகர், அம்மாசை கவுண்டர் வீதி இந்த பகுதியில்
அசோக்கடை வீதி சந்து இந்த பகுதி வந்து 2வது வார்டாக நம்ம பேரூராட்சியில் இருக்குது. இந்த பகுதியில் எந்த ஒரு அரசு கட்டிடமும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பகுதி நான் பள்ளி பருவத்தில் இருக்கும்போதே எங்கெல்லாம் வீடு நிறைய ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இருக்கு. இங்கே எந்த ஒரு அரசு கட்டிடமும் கிடையாது. அதனால இந்த பகுதியில் ஏதோ ஒரு அரசு கட்டிடம், அதாவது ஒன்று அது ரேஷன் கடையாக இருக்கலாம், அல்லது ஒரு நூலகமாக இருக்கலாம், இல்லது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கலாம். அதைய கூடிய விரைவில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை நாங்கள் கட்டி கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன். ஏதோ தேர்தலுக்கு வந்தோம் வாக்குறுதி கொடுத்து விட்டோம் என்று நினைச்சுக்க வேண்டாம். நான் உள்ளாட்சி தேர்தலில் திருமதி கமலவேணி அவர்களுடன் வாக்கு கேட்டு வரும்போது நான் இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். அதை தீர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளை வந்து நான் புனரமைச்சு தருவேன்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதே மாதிரி எங்கள் பேரூராட்சி மன்றம் எங்களுடன் சேர்ந்த மன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து அதைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்பவும் சொல்கிறேன், இந்த 2வது வார்டு பகுதியில் ஒரு அரசு கட்டிடம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு அரசு கட்டிடம் ஏன் ஒரு அரசு கட்டிடத்தை இப்படி முக்கியமாக பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். கொரோனா வந்தப்போ நீங்களே எங்கே போய் ஊசி போட்டீங்க? அங்கே தான் போனீங்க. இதே இங்கே ஒரு அரசு கட்டிடம் இருந்ததுன்னா அது இங்கேயே போட்டிருந்துருக்கலாம். இது யாருக்காவது தெரியுமா? இங்கே ஒரு அரசு கட்டிடம், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது ஒரு ரேஷன் கடையோ அல்லது ஒரு நூலகமோ இருந்திருந்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் வந்து இங்கே வச்சு இங்கே இருக்கிற மக்கள் இங்கேயே ஊசி போட்டுருக்கலாம். ஆனால் இங்கேருந்து நீங்கள் ஜிஹெச் போய் அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு தேவை அவசர காலகட்டங்களில் இந்த அரசு கட்டிடம் வந்து நம்மளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதனால தான் இது இந்த பகுதிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வாழ்கின்ற கஸ்தூரிமலை பகுதியில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழைய ஊர். அந்த ஊரில் எந்த அரசு கட்டிடமே இல்லை. இப்போதான் போன 10 நாளைக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டு நாங்கள் ரேஷன் கடையில். நான் யாரையும் குறையா சொல்லலை. தேவை இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான திட்டமிடுதல், அதற்கான நிதிகளை தயாரித்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கின்றோம். அதே மாதிரி இந்த பகுதியிலும் இங்கே ஒரு ரேஷன் கடையோ அல்லது நூலகமோ அல்லது ஏதாவது ஒரு அரசு கட்டிடம் கண்டிப்பாக இந்த வார்டிலே கொண்டு வந்து தருகின்றோம். அதான் அந்த கட்டணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இதுக்காக தான் அவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு. அந்த பயன் பெறும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி மேலும் இந்த பகுதியில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா உங்கள் கவுன்சிலர் மூலியமாக சொல்லிக் கொடுங்க, உடனடியாக நாங்கள் அதை செஞ்சு தரலாம். அதே மாதிரி தினந்தோறும் குப்பை வாங்குவதிலையும் சரி, பேரூராட்சி தூய்மைப்படுத்துவதிலுமே இந்த கோவை மாவட்டத்திலே இந்த பேரூராட்சி தான் முதன்மையில் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கின்றேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே 534 பேரூராட்சி இருக்கு. இந்த 534 பேரூராட்சியில் குப்பைகளை கலெக்ட் செய்து அதை உரமாக்கி அந்த உரத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பேரூராட்சி எதுன்னா நம்ம திருநாயகமலை பேரூராட்சி மட்டும்தான். உங்களுக்கு யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா குப்பிச்சி வளையத்தில் வளமீட்பு பூங்கான்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே போங்க. அங்கே இதுக்கெல்லாம் வந்து அதுக்கான ஆளுகள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இங்கே வாங்குற குப்பையை நாங்கள் எங்கேயும் கொண்டு இது பண்ணுறதில்லை, அது உரங்களாக தயாரித்து விற்கிறோம். இப்பேற்பட்ட சிறப்பான பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் அத்தனை பேரும் திமுக காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையிலுமே பெருமைப்படணும். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு, அதாவது நம் தளபதியுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை உரிமையோடு நாம் சொல்லி ஓட்டு கேட்கலாம். அதே மாதிரி பேரூராட்சியிலையும் நாங்களும் எல்லா திட்டப்பணிகளும் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் உரிமையோடு சொல்லி ஓட்டு கேட்கலாம். மேலும் இந்த 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 இது வந்து நமக்கு இல்லை, பேரூராட்சிக்கு இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தை கிட்டத்தட்ட மத்திய அரசு முடிச்சே போடுச்சு. உங்களுக்கு யாருக்கு தெரியாது. அதுக்கான ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நமது பேரூராட்சி யூனியன் ஆஃபீஸுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கு இந்த பகுதியில் இருக்க ஒரு சிலரை அழைச்சிட்டு வாங்க, குறைந்த நபர்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா பேரூராட்சிகளுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் கிடையாது, ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் அது இருக்குது. அந்த ஊராட்சிகளுக்கும் அந்த திட்டங்கள் இனி நடைமுறைப்படுத்துவார்களா என்பதை சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்றது, நாங்கள் சொல்கிற ஊரில் தான் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 100 ரூபா சம்பளம் கொடுத்தா 60 ரூபா தான் மத்திய அரசு கொடுக்க, 40 ரூபா மாநில அரசு கொடுக்கணுங்கிறாங்க. இவங்க ஏற்கனவே நம்மளுக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காமல் தடைப்பட்டதனால் அந்த கல்விக்காக 4000 சில்லற கோடியை மாநில அரசு நிதியிலிருந்து கொடுத்து இந்த மாநில அரசு மிகுந்த நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட மாநில மக்களுக்கான கல்வியிலே எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கின்ற. அதே போல நம்ம துணை முதல்வர் அவர்கள் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே 11 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி விடுவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்காட்டி கூட மாநில அரசு நிதியில் இருந்து நாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மத்திய அரசு
நமது கோயம்புத்தூருக்கு வரவிருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்திடுச்சு. உங்களுக்கெல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எதுக்காக தேவைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில் காந்திபுரம் பக்கம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். இங்கிருந்து நீங்கள் சாய்பாபா கோயில் தாண்டறக்குள்ளாரையே உங்களுக்கு 1.5 மணி நேரம் முடிஞ்சிடும். அதெல்லாம் மெட்ரோ திட்டம். நான்லாம் மெட்ரோவில் பயணிச்சிருக்கேன். இங்கேருந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கணும்னா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதோ இல்லையோ, ஏரோட்ராம்லேருந்து அறிவாலயம் கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வெறும் 18 நிமிஷம் தான் ஆகுது. ஏர்போர்ட்டில் இறங்கி மெட்ரோ ட்ரெயினில் ஏறி உட்காந்துன்னா 18 நிமிஷம் கட்சி ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வசதியான அந்த மெட்ரோ திட்டத்தை திட்ட வடிவமைத்து நமது அரசு கொடுத்தது வந்துட்டு இத்தனாயிரம் மக்களுக்கு மேல் இருந்தால் தான் மெட்ரோ கொண்டு வரணும்னு சொல்லி அதை இந்த மத்திய அரசு தடுத்து விட்டது. அது உண்மையிலுமே நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, ஒரு அவசரமாக ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை வேறு எங்கேயாவது போகிறவங்களுக்கு அந்த மெட்ரோ ட்ரெயினுங்கிறது எவ்வளோ தேவைங்கிறது நீங்கள் அது வந்ததுன்னா தெரியும். அது நம்ம மாநில அரசு எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சென்னையிலே நடக்கக்கூடிய மெட்ரோ விரிவாக்க திட்டத்திற்கும் மத்திய அரசு நிதி மறுத்துவிட்டது. அந்த நிதிக்கும் மாநில அரசே நிதி வழங்கி அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள அந்த மெட்ரோ விரிவாக்க திட்டத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நமது முதல்வர் அவர்கள் முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல கோயம்புத்தூருக்கு தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஒரு மேம்பாலத்தை ஆட்சிக்கு வந்தோன்னே அது ஏன் வேலை ஸ்லோவாக இருக்குன்னு கேட்டு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி மாநில அரசு ஃபண்ட் கொடுத்து அதை போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்லி மேம்பாலம். அதே மாதிரி செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். செம்மொழி பூங்கா கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி செலவில் செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே பக்கத்திலேயே கோவை மாவட்டத்திலேயே பெரிய நூலகம் ஒன்று கட்டடம் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அதையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஒரு தொகுதி கூட ஜெயிச்சு கொடுக்கல. ஆனால் அரசு நம்ம தலைவர் அவர்கள் அப்படி பாரபட்சம் பார்க்காம அனைத்து திட்டங்களிலுமே கோயம்புத்தூருக்கு முன்னுரிமை கொடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுலேயும் இந்த பெருநாயக்கமலை பேரூராட்சிக்கு இது வரைக்கும் நமது மாநில அரசு 10 கோடி ரூபா நிதியை கொடுத்துருக்கு. இந்த 10 கோடி ரூபா நிதியில் கஸ்தூரி வளையம், ஜோதிபுரம் இந்த ரோடு, பைனியர் மில் காலேஜ் ரோடு, பட்டக்காரர் வீதியில் இருக்கக்கூடிய தார் ரோடு, இந்த சாலைகள் எல்லாம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக மெயின் ரோட்லேருந்து கிரிமிட்டோரியம் இருக்கக்கூடிய அந்த இர்வின் ரோடானது அந்த